வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மசாலா சீஸ் பிரெட் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்லைஸ் பிரெட்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா உருகட்டும். பட்டர் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க ப்ரெட்டை இதில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும் நம்ம பட்டர் யூஸ் பண்ணுறதுனால. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நம்மளுக்கு டோஸ்ட் பண்ண வேணாம். லைட்டாக அந்த மொறுமொறுப்பு வந்தால் மட்டும் போதும். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எடுத்து வச்சுருங்க. நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் லைட்டாக பொரியட்டும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை நான் ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கிளறி விட்டுலாம். நம்ம நார்மலாக இது மாதிரி சாண்ட்விச் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலாலாம் நீங்கள் பட்டரில் ரெடி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எப்படி ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் நீங்கள் இந்த பட்டரில் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ இது கூட நான் ஒரு பெரிய தக்காளி இது மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். நம்ம மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. அந்த பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். ஆல்ரெடி அந்த ப்ரெட் எடுத்துருக்கேன் நான் அதில் நம்ம இந்த மசாலாவை வச்சிடலாம். இதில் நீங்கள் வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் அது மாதிரி என்ன வேணாலும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நான் சீஸ் நல்லா இது மாதிரி துருவி எடுத்திருக்கேன். அதை இது மேலே நம்ம வச்சிடலாம். பாருங்கள், ஒரு சூப்பரான மசாலா சீஸ் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.